ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தான். இது வந்துட்டு கருவேப்பிலை கோழி வறுவல். நல்ல காரசாரமான ஒரு ஸ்டார்டரா நீங்க சாப்பிடலாம். இல்ல சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிடலாம். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். அதுக்கு பேர் நல்லா இருக்கும். கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத்துக்கு, அயன் டெஃபிஷியன்சி இருந்தா அதுக்கெல்லாம் வந்து கருவேப்பிலை நிறைய சாப்பிடலாம். ஆனால் நம்ம வந்து கருவேப்பிலையை தூக்கி போட்டுட்டு தான் சாப்பிடுவோம் எப்போதும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, அவ்வளோ கருவேப்பிலை நம்ம உடம்புக்குள்ள போகும். செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். சரி வாங்க, டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சூப்பரான கருவேப்பிலை கோழி வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வடச்சட்டி அடுப்புல வச்சிருக்கிறேன். கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய். இதுல வந்து ஒரு அரை கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாம எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அதை வந்து இதில் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா மொறுன்னு வறுபடணும். அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க. சிம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. அப்பதான் வந்துட்டு கருவேப்பிலை ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும். இப்போ கருவேப்பிலை நல்லா மொறுன்னு வறுபட்டுருச்சு. இது இப்படியே எடுத்து தனியா வச்சு ஆற விட்டுறலாம். அதே வடிச்சட்டியில ஒரு 6 வரமிளகாவை போட்டு அதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஆஃப் பண்ணி அந்த கருவேப்பிலையோடையே சேர்த்து எடுத்து வச்சிருங்க. நம்ம வறுத்து வச்சிருக்கிறோம்ல, இந்த கருவேப்பிலையும் வரமிளகாவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு கோர்ஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இது மாதிரி ஒரு கோர்ஸான பவுடரா பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கன் போன்லெஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இது எல்லாமே பிரெஸ்ட் பீஸ். இப்போ இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சைஸ்ல. இப்போ இதுல வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்திக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சிக்கனோட. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சாச்சு. ஒரு பேன் அடுப்புல வச்சுக்கலாம். இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயை நல்லா இந்த மாதிரி பேன் ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிறோம்ல இந்த சிக்கன், இதை வந்துட்டு சிக்கனை நல்லா ஹை ஹீட்லயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் தான் ஆகும் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வர்றதுக்கு. ஹை ஃப்ளேம்லயே வச்சு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா சிக்கன் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வரணும். பாருங்க, நல்லாவே இந்த ஃப்ரை ஆயிடுச்சு. செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் சிக்கன் வெந்துருச்சான்ட்டு. ஒரு பீஸை வந்து நச்சு பாருங்க சூப்பரா சாஃப்டா வெந்துருச்சு. அவ்வளவுதான். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த சிக்கனை வேற ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கன் எடுத்து வச்சுட்டு அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் ஒரு 7-8 பல்லு பூண்டு இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் இந்த பூண்டு சேர்த்திடலாம். ஃபர்ஸ்ட் பூண்டு லேசா வறுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. பூண்டு வந்து லேசா செவந்து வரட்டும். பூண்டு லைட்டா செவந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்திடலாம். இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்க. ரொம்ப கோல்டன் நல்லா ஆக தேவையில்லை. ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும். லைட் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் சிம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டையும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதக்கியாச்சு. ஒரு நிமிஷம். இப்போ வந்து ஃப்ளேமை நல்லா லோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்திடலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பொடி. இப்போ இதை வந்துட்டு லேசா இந்த எண்ணெயில வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இல்லைன்னா அடியில வந்து பிடிச்சிரும் இந்த மசாலா பொடியெல்லாம். லேசா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போக வேகட்டும். நம்ம சிக்கன்ல ஏற்கனவே உப்பு சேர்த்திட்டோம். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம விட்ட தண்ணி வந்து சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இந்த நெய்லையும் இந்த மசாலா ஒரு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இந்த நெய்லையும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி வச்சிருக்கோம்ல இந்த சிக்கன், அதை வந்து இதுல சேர்த்திடலாம். இது கூட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த சிக்கன் இந்த மசாலால நல்லா கோட் ஆகி வேகட்டும். சிக்கன் வந்து ஆல்ரெடி நல்லா குக் ஆயிருச்சு. ஜஸ்ட் இந்த மசாலா வந்து அந்த சிக்கன்ல ஏறணுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்ச நேரம் நம்ம இதை வந்து அப்படியே வைக்க போறோம். நீங்க இதை செமி கிரேவி டைப்ல செய்யலாம், இல்ல நல்ல சுக்காவா செய்யலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வேணுமோ அதை வந்து நீங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி விட்டுக்கோங்க. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா நீங்க இப்போ ஆட் பண்ணிக்கலாம்.
இது நல்லா சிம் பண்ணி வச்சு ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே மூடி விட்டு வேக விடுங்க. ஒரு நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்கன்னா தெரியும், லைட்டா அந்த நம்ம விட்ட நெய் அந்த எண்ணெயெல்லாம் லைட்டா ஓரத்துல வந்துட்டு தெளிஞ்சு வந்திருக்கு. நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ட்ரையா தான் செய்ய போறேன். ஒரு ஸ்டார்டர் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்க சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம், அதுக்குமே நல்லா இருக்கும். ஸ்டேஜ்ல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம்னா இந்த கருவேப்பிலையும் வரமிளகாவும் அதை வந்துட்டு இதுல சேர்த்திடலாம். இது இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேமை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த கருவேப்பிலை வரமிளகாயோட ஃப்ளேவர் வந்து இந்த சிக்கன்ல வந்துட்டு நல்லா இதாகட்டும், கலந்து வேகட்டும். நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா ஒரு மாதிரி ரோஸ்டடா வெந்துருச்சு இப்போ நம்மளோட சிக்கன். கடைசியா ஒரு எலுமிச்சம்பழத்தோட பாதி பழம் எடுத்து வச்சிருக்கிறேன். எலுமிச்சம்பழத்தோட சாறு விதையெல்லாம் எடுத்துட்டு சாறு மட்டும் பிழிஞ்சு விட்டுருங்க. இது ஒரு நல்ல பஞ்ச் கொடுக்கும் இந்த லெமன் ஜூஸ். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளவுதாங்க, சூப்பரான கருவேப்பிலை சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான ஒரு கருவேப்பிலை கோழி வறுவல் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு பார்க்கும்போது சாப்பிடலாம் போல அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. செம்ம டேஸ்டியான ஒரு சிக்கன் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.